தற்போது வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று பிரதமர் மோடி ஆறுதல் கூறி வருகிறார். அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் மோடி இன்று ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு மேற்கொண்டார். தற்போது பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார் பிரதமர் மோடி. அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலம் இன்று பார்வையிட்டார். முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து தற்போது ஆறுதல் தெரிவித்து வருகிறார் பிரதமர் மோடி. அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் மோடி இன்று பார்வையிட்டார். ஹெலிகாப்டர் மூலமாக அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தற்போது வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி தற்போது ஆறுதல் கூறி வருகிறார். அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் மோடி பார்வையிட்டார். ஹெலிகாப்டர் மூலமாக பார்வையிட்ட ஆய்வு மேற்கொண்டார். வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை தற்போது நேரில் சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல் கூறி வருகிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை பிரதமர் மோடி சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை முகாம்களில் தங்க வைத்திருக்கக்கூடிய நிலையில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை பிரதமர் நரேந்திர மோடி தற்போது நேரில் சந்தித்து அவர்களிடம் ஆறுதல் தெரிவித்து வருவதோடு அங்கு நடந்தவற்றை கேட்டறிந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்களிடமும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பார்த்தோம் என்றால் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக சுமார் 400 மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த மாதம் 29ஆம் தேதி பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட பிரதமர் நரேந்திர மோடி இன்று கேரளா சென்றிருந்தார். டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் கண்ணூர் சென்ற பிரதமர் மோடியை கேரள ஆளுநர் அரிப் முகமது கான் மற்றும் முதலமைச்சர் பினராயி விஜயன் வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக வயநாடு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். அவருடன் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் உடன் சென்றிருந்தனர். ஹெலிகாப்டரில் சென்ற மோடியிடம் பாதிப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்தும் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். இந்த நிலையில்தான் அதன் தொடர்ச்சியாக வயநாட்டில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக சந்தித்து நடந்தது என்ன என்பது குறித்து கேட்டறிந்ததோடு அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் மேற்கொள்வதாக உறுதியளித்து அவர்களிடம் தொடர்ச்சியாக ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவிகள் அளிப்பதற்காக அங்கு மருத்துவர்களையும் அவர் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த சிகிச்சைகள் என்னென்ன என்பது குறித்தும் அதே போன்று தொடர்ச்சியாக அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படாமல் பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களிடம் கேட்டறிந்ததோடு பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார். பல்வேறு மக்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சந்திப்பின் போது கேரள முதலமைச்சர் உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறார்கள். அங்கு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் கண்ணீர் மல்க தங்களுடைய ஆதங்கத்தை பிரதமரிடம் தெரிவித்து வருகிறார்கள். அவர்களுக்கு தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதல் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல் கூறி வருகிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.